ரேடியோ பாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். லோகா சாப்டர் 1 வந்து பார்த்தோம்னா செக்கப்போடு வந்து போட்டது. அது ஏனே வந்து தெரியல. மக்களுக்கு எல்லாமே வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து லோகா சாப்டர் 1 வந்து பார்த்தோம்னா 300 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் ஆச்சு. அதே போல் இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணவர் வந்து பார்த்தோம்னா துல்கர் சல்மான், அதாவது மம்முட்டி அவர்கள் பையன் துல்கர் சல்மான் தான் இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர். சக்சஸ் மீட்லாம் வேற வச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு. இதெல்லாம் விட இப்போ அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்னதான் இருந்தாலும் தியேட்டரில் நல்லா இருக்கு அப்படின்னா ஓடிடியில் வந்து ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது. ஓடிடியில் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் தியேட்டரில் பார்த்தோம்னா சொல்லுவாரு, அன்னைக்கு நான் பார்த்தேன் நல்லாவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவான். இதே தான் வந்து பார்த்தோம்னா பல படங்கள் வந்து இதே போல தான் வந்து இருக்கும். நானே ஒரு சில படம் என்ன சொல்லுவேன், இந்த படம் வந்து சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தியேட்டரில் பார்த்து சொல்லுவேன். ஒருத்தன் ஓடிடியில் பார்த்துட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவான். அதே போல தான் இப்போ வந்து 2 நாட்களுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்துங்க அப்படின்னா லோகா சாப்டர் 1 ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. எல்லாருமே வந்து பார்த்துட்டு படு கேவலமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிராபிக்ஸ் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை சொல்கிறவங்க எல்லாருமே வந்து நல்லா இல்லை. ஏகப்பட்ட மீம்ஸ் வர இந்த படம் அப்புறம் 300 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு இந்த படம் லோகா சாப்டர் 1 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. ஏன் இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு? இந்த படம் வந்து விஷுவலேஷனாக வந்து நல்லாவே இல்லையே, கிராஃபிக்ஸ்லாம் சுத்தமாகவே நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட வந்து தேட்டரில் பார்க்கும்போது இது மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் சுத்தமாகவே வந்து சொல்ல. ஏன் இது மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே எனக்கும் வந்து புரியல. நீங்கள் யாராவது லோகா சாப்டர் 1 வந்து தேட்டரில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ஓடிடியில் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ரெண்டுமே நல்லா இருந்தது அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை தேட்டரில் வந்து நல்லா இருந்தது, ஓடிடியில் உண்மையிலே பார்க்குறது நல்லா இல்லைனா உங்களுடைய அந்த பதிவு வந்து கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். ஏன் இது மாதிரி சொல்கிறாங்கன்னு வந்து எனக்கும் சுத்தமாகவே வந்து புரியல. அதே போல் மெய்யழகன் படம் எல்லாருக்குமே தெரியும். மெய்யழகன் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னா படத்தில் உண்மையிலேயே எனக்கு பிடிக்கவே இல்லை, சுத்தமாகவே எனக்கு பிடிக்கல ஸ்க்ரீனில். ஆனால் அதே படம் ஓடிடியில் வந்தபோது என்னுடைய நண்பர் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறா, அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா சத்தியமாக நல்லா இல்லைப்பா நீ எப்படிப்பா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கிட்டத்தட்ட 23 நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போனா பார்த்துங்க இந்த படத்தில் அது மாதிரி ட்ரிம் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்களான்னு தெரில இந்த லோகா சாப்டர் 1. ஆனால் இந்த மெய்யழகன் படத்துக்கும் இதுக்கும் கம்பாரிசனில் வந்து நான் சொல்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த படம் யாராவது தேட்டர்லேயும் பார்த்துருக்கோம், ஓடிடிலையும் பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தேட்டரில் பிடிச்சிருந்ததா இல்லை ஓடிடியில் பிடிச்சிருந்ததா அப்படின்னு மட்டும் உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். இன்னுமே வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒன்று தான் ரிலீஸ் பண்ண போல இது. இங்கே பார்க்குறவங்களுக்கு அங்கே பிடிக்க மாட்டேங்குது, அங்கே பார்க்குறவங்களுக்கு இங்கே பிடிக்க மாட்டேங்குது. அந்த கருத்துக்களையும் வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.